சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை டிஜே ஞானவேல் வித்தியாசமான கோணத்தில் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அதாவது ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருக்காரு. மேலும் அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான ரோலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பன்மொழி நடிகர்களான துஷாரா விஜயன், ரித்திகா சிங், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர் போன்ற பிரம்மாண்ட நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஜெயிலர் படத்தில் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து பேன் இந்தியா படமாக எல்லா நடிகர்களும் நடிச்சிருந்தாங்களோ அது போல தான் இந்த படமும் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மாரி செல்வராஜ் எடுக்க போறாராம். மேலும் அவர் எடுக்க போகிற அடுத்தடுத்த படங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இயக்குனர் பா ரஞ்சித்தை தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலா சினிமாவில் ஒலித்து வரும் மாரி செல்வராஜ் அவர் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான மாமன்னன் திரைப்படத்திற்கான சிறந்த துணை நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருதை ஃபகத் ஃபாசில் சமீபத்தில் வென்றாரு. வடிவேலு, உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ் என அனைவரோட நடிப்பும் மாரி செல்வராஜ் இயக்கமும் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாகை படம் வெளியாகுது. நிகிலா விமல், திவ்யா துரைசாமி உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா துரு விக்ரம் வைத்து பைசன் படத்தை இயக்கி வரும் மாரி செல்வராஜ் பெரிய லைனப் பற்றி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பரியேறும் பெருமாள் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் அறிமுகமான மாரி செல்வராஜ் முதல் படத்திலே தான் யார் என்பதை நிரூபித்து விட்டார். அவரது உழைப்பு பார்த்து வியந்து போன தனுஷ் உடனடியாக கர்ணன் படத்தில் நடித்தார். அந்த படம் வசூல் ரீதியாகவும் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் பைசன் படத்தை விரைவிலே முடிக்க உள்ள மாரி செல்வராஜ் மீண்டும் தனுஷ் படத்தை இயக்க போவதா தகவல் வெளியாயிருக்கு. பாரஞ்சித் இயக்கத்தில் மெட்ராஸ் படத்தில் நடித்த கார்த்தி அவரை வச்சு ஒரு படத்தையும் மாரி செல்வராஜ் இயக்க உள்ளாராம். தனுஷ் படத்தை முடித்த கையோடு கார்த்தியை மாரி செல்வராஜ் இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுது. கங்குவா, சர்தார் 2, மெய்யழகன், வா வாத்தியார், கைதி 2 என கார்த்தி கைவசம் ஏகப்பட்ட படங்கள் உள்ள நிலையில மாரி செல்வராஜ் படத்திலும் நடிக்க முடிவு செய்திருப்பதா தகவல் வந்திருக்கு. பரியேறும் பெருமாள் படத்திலிருந்து மாரி செல்வராஜ் இயக்கும் ஒவ்வொரு படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடித்த படங்களாக மாறியிருக்கு. ரஜினிகாந்துக்கும் மாரி செல்வராஜ் ஒரு கதை சொல்ல அவருக்கும் பிடித்து விட்டுதா சொல்லப்படுது. கூலி படத்தை முடித்துவிட்டு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க நிறைய வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. மேலும் இந்த படம் ஒரு தர லோக்கலான படமாக இருக்கும் என்றும் இந்த படத்தில் ஃபுல்லாக அரசியல் கதகளத்தில் இருக்கும் என்றும் மக்களுடைய குரலா ரஜினிகாந்த் இருப்பார் என்றும் சொல்லப்படுது. மேலும் நடிகர் விஜயோட தீவிர ரசிகரான மாரி செல்வராஜ் எப்படியாவது தளபதி விஜய் வச்சு ஒரு படம் பண்ணிட வேண்டும் என நினைச்சாரு. ஆனால் சில கதைகளும் அவருக்கு சொன்னார். ஆனால் ரசிகரின் பார்வையில் இருந்து ஒரு கதையை ரெடி பண்ணி கொண்டு வாங்க என விஜய் சொல்லிட்டாராம். ஆனால் தற்போது அதற்குள் அவர் அரசியலுக்கு செல்வதனால விஜய் இயக்கும் வாய்ப்பு மிஸ் ஆகி போச்சு மாரி செல்வராஜுக்கு. விஜயை இயக்கும் வாய்ப்பு மிஸ் ஆனா என்ன, சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பே கிடைச்சிருக்கு என ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு மாரி செல்வராஜ். நீங்கள் மாரி செல்வராஜும் ரஜினியும் சேர்ந்து படம் பண்ண நல்லா இருக்குமா இல்லையான்றது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.